உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்க, ராதாவை எங்க பாத்தீங்க? அவ இதெல்லாம் உங்களுக்கு எங்க கொடுத்தா? பழைய கோயிலுக்கு போற வழியில. ஆனா அந்த ஆள் ஒருத்தன் இருக்கான், அந்த பொண்ணு கூட. அந்த பஸ்கார ரொம்ப ஆபத்தானவன். அவன்கிட்ட நீளமான கத்தி வேற இருந்தது. அவன் என்ன கொல்ல பார்த்தா, ஆனா அவங்க ராதா தான் என்ன காப்பாத்தினான். பஸ் எந்த பக்கமா போச்சு? ஒரு நிமிஷம், இந்த நகல அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்க. இப்பதாங்க எனக்கு புரியுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவகிட்டே கொடுத்துருங்க. அது ராதாவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அவ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. ராதா எல்லாரையும் காப்பாத்துறான். ஆண்டவன் அவளை நிச்சயமா காப்பாத்துவான். இந்த முறை ராதாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது மோகன், உன்னாலையும் தான். போ, ராதா பின்னாடியே போ. ஆனா ராதா இல்ல, பஸ்ல இருக்கிற யாரையும் உன்னால பார்க்க முடியாது. தாமினி மேடமோட வேலையை முடிஞ்சது, நானும் பழிக்கு பழி வாங்கிட்டேன். குஷி, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. ராதா, ராதா, பஸ்ஸோட ஸ்பீடு குறையுது பாரு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கிட்னாப்பர் இருக்கிற அந்த பஸ்ல தான் ராதா, குஷி, கீர்த்தி எல்லாரும் இருக்காங்க. ஐயோ, அவனால அவங்க எல்லாருக்கும் என்ன ஆபத்து வரும்னு தெரியலையே. அதுதான் போன தடவை பண்ண முடியாததை இப்ப பண்ண போறான். போன தடவை ராதாவை மண்ணுல போட்டு புதைச்சான், அவ தப்பிச்சிட்டா. ஆனா இந்த தடவை அவ தப்பிக்க முடியாது. அண்ணி எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிக்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. வாயை மூடிட்டு இருங்க. ராதா சாகணுங்கிறது தானே உங்க ஆசை? ஆமா சேகர், ஆமா. ராதா மோகன் அண்ணனுக்கு கால் பண்ணிருந்தா. போன முறை ராதாவை கிட்னாப் பண்ணவன் தான் இந்த முறையும் கிட்னாப் பண்ணிருக்கான். நாங்க தான் போற, நீயும் வந்துரு. ஓகே. மாம், மாம், நீங்க பயப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ராதா, இன்னைக்கு மோகன் இல்ல, உன்னோட அந்த கடவுள் கூட காப்பாத்த முடியாது. மோகன் ராதா குஷி கிட்ட போறதுக்குள்ள அவங்க எல்லாம் செத்துட்டாங்கிற செய்தி இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இந்த தடவை பயங்கரமா பிளான் பண்ணிருக்க போல இருக்கு. மொத்த குடும்பத்தையும் ஆட்டி வச்சிட்டியே. இங்க பாருமா, நாம எவ்வளவு பெரிய அளவுல விளையாடுறோமோ, தோல்வியும் அவ்வளவு பெருசாதான் இருக்கும். இந்த தடவையும் தோத்து போயிடாத. நான் போய் பாக்குறேன் மாம். எங்க பசங்க? தள்ளு. எங்க பசங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க. நீங்களே யாரு? எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, சொல்லுங்க. டிரைவர் அண்ணா, குஷி இங்க உட்காரு. டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, பஸ்ஸோட வேகத்தை குறைக்க கூடாது. வேகம் குறைஞ்சதுன்னா பாம்பு வெடிச்சிரும், நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம்.
இங்க பாருமா, நான் இவ்வளவு நேரம் இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. சிக்னல் வரலாம், முன்னாடி டிராஃபிக் ஜாம் கூட ஆகலாம்ல. இப்படியே போயிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆயிடுமா? அண்ணா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஹைவே தானே. ஹைவேல பெருசா வண்டிங்க வராது, அதனால நேரா போங்க. ஹைவேவை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் ஆனா யோசிக்கிறேன். ராதா எவ்வளவு நேரம் தான் அவரும் ஓட்டிட்டே இருப்பாரு? ஒரு கட்டத்துல அவரும் சோர்ந்து போயிடுவார்ல. அப்ப பஸ் நிறுத்தி தானே ஆகணும். இல்ல ஒருவேளை டீசல் தீர்ந்து போச்சுன்னா? டீசல் தீர்ந்து போச்சுன்னா பஸ் நின்னு போய்டும்ல. உடனே பாம்பு வெடிச்சிடும். இல்ல பஸ் நிக்காதுமா. பஸ் நிக்காது, நிக்கவே நிக்காது. நீங்க எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டிரைவர் அண்ணா, நீங்க ஓட்டிட்டே இருங்க. ஒண்ணும் ஆகாது. ஆனா ராதா பஸ் ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். பஸ் ஸ்டாப் பண்ணலனா நம்மளால இறங்க முடியாது. ஆனா நம்மளையும் குழந்தைங்களையும் எப்படி காப்பாத்துறது ராதா? இட்ஸ் இம்பாசிபிள். எப்படி பண்றது? அப்பனா பஸ்ல இருந்து நம்ம இறங்கவே முடியாதா? இல்ல குஷி, அப்படிலாம் எதுவும் இல்ல. பஸ் நிக்கலனா நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? எனக்கு அப்பா அம்மா கிட்ட போகணும், ப்ளீஸ் அக்கா. பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் செத்துருவோம்ல. அப்படி சினிமால வர மாதிரி. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. கடவுள் கிருஷ்ணரை முழுசா நம்புங்க. கண்டிப்பா அவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. கடவுளே கிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பரவாயில்ல, ஆனா இந்த அப்பாவி குழந்தைங்களோட உயிர் கூட விளையாட அந்த கெட்டவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? இப்போ இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கும்? விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? பசங்க காம்படிஷன் போற அந்த ஸ்கூலுக்கு கூட நாங்க ஃபோன் பண்ணி பார்த்தோம். பசங்க இன்னும் கரெக்ட் டைம்க்கு அங்க போகலையாமே, அதனால டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. உங்க ஃபேமிலி சேர்ந்து யாரோ ஒருத்தர் பஸ்ல குழந்தைங்களோட போயிருக்காங்கல்ல, அவங்களோட போன் ஏன் லைன் கிடைக்க மாட்டேங்குது? அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. என்ன பண்ற ராம்? எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களோட பசங்க ஆபத்துல இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க லிட்ரலி நம்ம உயிரை எடுத்துருவாங்க. காம் டவுன். அது வந்து அம்மா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்ப நாம இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க குழந்தைங்க எல்லாம் ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா சமாளிங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.